கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். ஸ்தோத்திரம். ஹெடோனிசம் அப்படின்னு எத்தனை பேர் ஒரு ஆங்கில வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு தத்துவ ஞானி இப்படியா சொல்லியிருக்கிறார், எல்லா மனுஷனும் இந்த ஹெடோனிசத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஹெடோனிசம், எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் ஸ்லேவரி டு ஹெடோனிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹெடோனிசம் அப்படின்னா இன்பமே நோக்கம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பமே நோக்கம். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, எப்பவும் இன்பமா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் மன மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பொழுதும் என் விருப்பம் எல்லாம் நிறைவேறணும், நான் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் எல்லா மனுஷனுடைய நோக்கம். இந்த நோக்கம் எல்லாமே யாராவது இருக்கீங்களா? எப்பவும் நான் அழுதுகிட்டே இருக்க விரும்புகிறேன் பாஸ்டர், அப்படி யாராவது இருக்கீங்களா? எப்பவும் நான் கவலையா இருக்கேன் பாஸ்டமா, மற்றவங்களுக்கு சொல்லட்டும், சபையார் சொல்லட்டும். சரி. எப்பவும் நான் கவலையா கன்னத்துல கை வச்சுக்கிட்டே இருக்க விரும்புகிறேன் யாராவது இருக்கீங்களா? இல்லை. எல்லாருமே ஏதோ நிச்சயம் இப்படி இருக்க விரும்புறாங்க. ஆனா எதில இன்பம் காண்றாங்கிறது தான் முக்கியம். எதில இன்பம் காண்றோம், எதன் மேல எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்குது, எதன் மேல நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேனோ அதுதான் எனக்கு விருப்பமா இருக்கும், அதுதான் எனக்கு இப்படி எல்லாமே இருக்கும். உங்க விருப்பம், உங்க மனமகிழ்ச்சி எதுவா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு நேரே தான் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதுக்கு நேராக தான் நீங்க போய்கிட்டு இருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஆனா வேதம் சொல்லுது, சொல்லுங்க எல்லாரும், பைபிள்ல என்ன சொல்லப்படுது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா. பிசாசு என்ன பண்றான்? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க விடாதபடிக்கு மற்ற எல்லா காரியத்திலையும் மனமகிழ்ச்சியா இருக்க வைக்கிறான். உலகமும் சரி, ஏன் அநேக கிறிஸ்தவங்களும் சரி, தேவனுடைய பிள்ளைகளின்னு சொல்றவங்களும் சரி, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இல்லை, உலகத்தில் உள்ள காரியத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நேற்று பாஸ்டிங் பிரேயர்களோட சொன்னேன், இது நேற்று இன்னைக்கு உண்டானது இல்லை, ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிச்சு. ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சு. வாசிங்க ஆதியாகமம் 3:6 வாசிங்க யாராவது. ஆதியாகமம் 3:6. போதும். பார்வைக்கு இன்பமும், டிலைட் இன் சைட் அப்படின்னு சொல்லப்பட்டது. இல்லைன்னா அதுல பார்க்கும் போதே அவளுக்கு ஒரு இன்பம், அதான் ஹெடோனிசம். பார்க்கும் போதே ஒரு இன்பம். அதை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ அதை பார்க்காத, அதை புசிக்காத, அதை சாப்பிடாதங்க. பிசாசு சொல்றா, நீ சாப்பிட்டா நீ யாராயிருவ, நீ தேவனை போல மாறிடுவ அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டான் பிசாசு. உடனே அதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன வருது? அதுல மேல ஒரு இன்பம், பார்க்கும்போதே இன்பம், பார்க்கும்போதே இன்பம். சில வாலிப பிள்ளைகளுக்கு சிலவங்களை பார்க்கும்போதே இன்பம். அப்படிதான் பிசாசு இன்னைக்கு வரைக்கும் நிறுத்திட்டு இருக்கு. அன்னைக்கு வந்த துன்பம் அது இன்பம்னு பிசாசு சொன்னதுனால, அதை பறிச்சு சாப்பிட்டதுக்குனால வந்தது என்னது? துன்பம். இன்னைக்கு வரைக்கும் அந்த துன்பத்துக்குள்ளதான் பிசாசு நடத்திக்கிட்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். நானும் பாஸ்டமும் நேற்று கூட பேசிக்கிறோம், நம்மளை விட ஊழியம் செய்கிற நம்மளை விட பிசாசு ரொம்ப பிஸியா ஊழியம் பண்றான். ஒரு மாசம் கூட சும்மா இருக்க விட மாட்டேங்கிறான். சனினா புரட்டாசி நீர்லாம் இல்லையா, தையினா பொங்கல் நீர்லாம், அப்புறம் ஒவ்வொரு அடுத்த கார்த்திகைன்னா தீபம் நீர்லாம், அப்புறம் மார்கழின்னா பஜனை நீர்லாம். அவன் ரொம்ப பிஸியா வேலை செய்யறான். நம்ம என்ன பண்றோன்னே தெரியல. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாசமும் ஜனங்களை அப்படி செய்து இப்படி செய்து அவங்க மகிழ்ச்சியெல்லாம் அதுல தான் இருக்குது. நேற்று திருவிழா கொண்டாடியாச்சுன்னா பயங்கர மகிழ்ச்சி, அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர துன்பம். இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜனங்களும் அப்படிதான் போறாங்க. ஏன் நமக்கு ஆண்டவர் தெரிஞ்ச பிள்ளைகள் கூட ஒரு பெரிய சோதனை அடுத்த வாரம் ஒரு திங்கட்கிழமை இல்லையா? அடுத்த வாரம் திங்கட்கிழமை என்னது? ஆமா, கிறிஸ்தவங்களுக்கு, அதுவும் புதுசா ரசிக்கப்பட்டு ஆண்டவர் அறியாத குடும்பத்தில இருந்து வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய சோதனை. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் தி லார்ட். நமக்குடைய மன மகிழ்ச்சி கர்த்தரா இருக்கணும். நம்முடைய மன மகிழ்ச்சி
பிரசங்கி சொல்லும்போது, பிரசங்கி சாலமோன் சொல்லும்போது, என் கண்களில் நான் இச்சித்த ஒன்றையும் எனக்கு விளக்கலைங்கிறான். அவனை மாதிரி அனுபவிச்சவனே இல்லை, அவனை மாதிரி அனுபவிச்சவனே இல்லை. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க. பிரசங்கி 2:1. பிரசங்கி 2:1. வாப்பா, நான் உன்னை சந்தோஷப்படுத்த போறேன் அப்படிங்கிறான். பிரசங்கி என்ன சொல்றான்? நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு நீங்க அது பின்னால வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நான் பண்றான் ஒன்று சொல்றான், நான் எப்பவும் நகைச்சிக்கிட்டே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னொன்னு சொல்றான், நல்ல மதுபானத்தினால நான் என்னை சந்தோஷம் உண்டாக்க பார்க்குறேன் அப்படிங்கிறான். அப்புறம் சொல்றேன், நல்ல வீடை கட்டி சந்தோஷமா இருக்க போறேங்கிறான். தோட்டத்துக்காக ஆறுகளை உண்டாக்கி நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்றான். சொத்தை என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்றான். கடைசியில் எல்லாத்தையும் என்ன சொல்றான்? எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஏன்? அதுல உண்மையான சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம்லாம் நிலைக்கிறாரு. வேலையில சந்தோஷமா இருந்தாலும் சரி, குடும்பத்துல சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு இல்லை. குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கணும். அது எப்போ நிலைத்திருக்கும்னா, 2 பேருடைய மனமகிழ்ச்சியும் கர்த்தரிடத்துல இருக்கும்போது அந்த குடும்பத்துல ஒரு மெய்யான சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்தியானது இம்மைக்கும் மறுமைக்கும் போதுமானது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தா இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் மகிழ்ச்சியா இருப்போம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மன மகிழ்ச்சி கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா இந்த உலகத்திலையும் மகிழ்ச்சியா இருப்போம், இனி வரப்போகிற அந்த நித்திய உலகத்திலையும் மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வாசிங்க சீக்கிரமா. ஆமென். அப்போ பிதாவினால் உண்டானவைகளை மகிழ்ந்திருக்காதபடி உலகத்தினால உண்டானவைகள், அது என்னது? கண்களின் இச்சை, ஜீவனின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இதுலதான் மனுஷன் மகிழ்ந்துட்டு இருக்கிறான், இதுலதான் உலகம் மகிழ்ந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் எதனால உண்டாச்சுன்னா தேவன் உண்டாக்குனது இல்லை. எல்லாவற்றையும் படைத்த தேவன் இவைகளெல்லாம் உண்டாக்கல, பிசாசினால உண்டானது. அதனால அதுல மகிழ்ந்திருக்கிறவங்க பிதாவுடைய சித்தம் செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த மகிழ்ச்சி நிச்சயமா இருக்குது. அதுல அன்பு கூறாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மாறாக சங்கீதம் 36:8 வாசிங்க. எதுல மகிழ்ச்சியா இருக்கணுமா? சங்கீதம் 36:8. உமது பேரின்ப நதி, பரிசுத்த ஆவியானவர்ல மகிழ்ச்சியா இருக்கிறது. அந்த பரலோக சந்தோஷம், அந்த நிரந்தரமான சந்தோஷத்துல தேவனிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தா ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால என்ன பண்ணுவாங்களா? திருப்தி அடைவார்கள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து கர்த்தரிடத்துல எப்படி மன மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம். நேற்று பாஸ்டிங் பிரேயர்ல சொன்னேன், கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறவன் தன்னுடைய விருப்பத்தை தியாகம் செய்வான். எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஆனா ஆண்டவருடைய விருப்பம் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னா இதை நான் தியாகம் பண்ணிடுவேன், இதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவேன், இது எனக்கு வேண்டான்னு விட்டுருவேன். அதுக்கு உதாரணமா ஆபிரகாம் ஈசாக்கை சொன்னேன். ஆபிரகாமோட விருப்பம் ஈசாக்கு. ஆண்டவர் கேட்கிறார், ஈசாக்கு பலியிடுன்னு சொன்ன உடனே அவன் கொண்டு போய் பலியிட போனான். பார்த்தீங்களா? ஈசாக்கை விட எனக்கு தேவன் தான் மன மகிழ்ச்சி. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக, தேவனை பிரியப்படுத்துவதற்காக நம்ம என்னத்தை தியாகம் பண்ணியிருக்கிறோம், எதை விட்டுருக்கிறோம், எதை இழந்திருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க.
ஸ்தோத்திரம். எதை நீங்க கர்த்தருடைய நாமத்தினால எழுந்திருக்கிறீங்களோ அதுல 100 தனியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். அதற்கு எஸ்தர் உடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த சம்பவம் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். எஸ்தர் புஸ்தகத்தை நான் ஒரு முறையாவது படிக்கல அப்படிங்கிறவங்க கரம் வைத்துங்க. ஒரு முறையாவது படித்திருக்கிறவங்க சொல்றவங்க கரம் வைத்துங்க. அப்ப கரம் வைத்தாதவங்கெல்லாம் படிக்கல, ஒரு முறையோட படிக்கல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அந்த எஸ்தர் சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ராஜா அவர் பார்த்து என்ன கேட்கிறாரு, 2ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிங்க. ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு அதை தருவேன். ஸ்தோத்திரம். எஸ்தர் 5:3 வாசிங்க. உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிறது என்ன? ஸ்தோத்திரம். எஸ்தரை பார்த்து ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், நீ கேட்கறது என்ன? ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும். ஆமா, அன்னைக்கு ராஜ்யம் எங்க இருந்து இது வரைக்கும் இருந்துச்சா? இந்து தேசம் முதல், இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும் பல நாடுகளை ஆண்டுகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நீ பாதி கேட்டாலும் நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இத்தனை பேர் உங்க மனைவிட்டு இப்படி கேட்டிருக்கிறீங்க? கேட்டிருக்கீங்களோ? கேட்காம இருக்கிறது நல்லது. பெண்கள்கிட்ட கேட்டா விடுவாங்களா? இல்லையா? பாதியத்தில் ராஜ்யத்துல பாதி கேட்டா உடனே விட்டுருப்பாங்களா? பெண்கள்கிட்ட கேட்டா அது வேணும் இது வேணும் அப்படின்னு பட்டியல், உனக்கு வேண்டியது என்ன அப்படின்ட்டு உங்க மனைவி பார்த்து கேட்காம இருக்கிறது நல்லது. கேட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன ஆயிருவீங்க? கரெக்ட் பிரதர்ஸ், ரொம்ப உஷாரா இருக்கிறார் ஆண்டி ஆகிறது. நல்லவர். ஆனா இந்த ராஜா கேட்கிறாரு, உனக்கு பாதி இதுதான், என்ன செய்யறேன், ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தந்துடுறேன் அப்படிங்கிற. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்களா வாசிங்க. ஆமா, அவ சொல்ற, நான் ஒரு விருந்து பண்ண போறேன், ராஜா நீங்க வாங்க நான் அப்படின்னு கூப்பிடுறேன். ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு பாதி ராஜ்யத்தை நான் கேளுங்கிறாரு. அவ என்ன சொல்றா, நான் ஒரு விருந்து பண்ண போறேன், அதுக்கு ராஜா நீங்க வாங்க, நீங்க வாங்க. அவளுக்கு விருப்பம் யூதர்கள் விடுதலை ஆகணும். அவருடைய மன மகிழ்ச்சி ராஜாவு மேல. அல்லேலூயா. ராஜாவை மகிழ பண்ணா யூதர்கள் விடுதலை ஆகிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தரை நீங்க எவ்வளவு தூரமா மகிழ பண்றீங்களோ, எவ்வளவு தூரமா மகிழ்ச்சியா வைக்கிறீங்களோ, அவ்வளவு தூரமா உங்க இதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்னுடைய நோக்கம் என்ன? அவரை மகிழ்ச்சியா வைக்கணும், அவரை துதிக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஞான ஸ்நானம் பரலோகத்தையே மகிழ்ச்சியாக்குமா? அப்போ பரலோக அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் கர்த்தருக்கு மகிழ்ச்சி. அந்த காரியத்தை நம்ம செய்ய செய்ய என் இதய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராங்க. எஸ்தர் சொல்றா, எனக்கு பாதி ராஜ்யம் வேண்டாம், என் விருந்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்ற. எப்படி அவளுக்கு இந்த விருந்து ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ்தர் படிச்சவங்களா சொல்லுங்களேன். ராஜா விருந்து வைப்பாரு. ராஜா மட்டும்தான் விருந்து வச்சாரா? எஸ்தரும் விருந்து வச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? சாரி, அந்த ராஜாத்தி, அவ பேர் என்ன, வஸ்தியும் விருந்து வச்சாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சது ராஜா விருந்து வச்சாரு, வஸ்தியை கூப்பிட்டாரு, வஸ்தி வரல, அதனால அவ்வளவு ராஜ்யம் விட்டு. ஆனா வஸ்தியும் விருந்து வச்சாங்க. வாசிங்க, எஸ்தர் 1:9 வாசிங்க. பாருங்க, ராஜா தனியா விருந்து பண்றாரு. இங்க ராஜாத்தி என்ன பண்றா? வஸ்தி அவளும் விருந்து வைக்கிறா. யாருக்கு தான் வைக்கிறா? ஸ்திரீகளுக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளதான் விருந்து. அங்க யாரும் இல்ல, ராஜா இல்ல. அதான் பிரச்சனை. அங்க ராஜா இல்ல,
இங்க ராஜா தனியா விருந்து வைக்கிறாரு, இங்க ராஜா இல்லை, இவ தனியா வைக்கிறார். அதனாலதான் அவ என்ன ஆயிட்டா, ராஜா அந்த ராணி பட்டத்தை இழந்து போனான். அந்த இடத்துல அவ விருந்து வைக்கும் போது ராஜாவை கொண்டு வந்து வச்சிருந்தாருன்னா இழந்து போயிருக்க மாட்டான். ஸ்தோத்திரம். அதனாலதான் எஸ்தர் கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி என்ன சொல்ற, நான் விருந்து வைக்கிறேன், அந்த விருந்துக்கு என்ன பண்ணுங்க, ராஜா வாங்க, ராஜா நீங்க வாங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, அந்த வஸ்தி ராஜாவை அழைக்காதபடி விருந்து வச்சதுனால அந்த பட்டத்தை இழந்து போயிட்டார், ராணிங்கிற ஸ்தானத்தை இழந்து போயிட்டார். இதை நல்லா அறிந்த எஸ்தர் என்ன பண்ற, ராஜாவை ஆதாயப்படுத்தி கொண்டா போதும்னு சொல்லி நீங்க வாங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதே மாதிரிதான் நம்முடைய அன்பை, நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்காக நம்ம செய்யும்போது எதை செய்தாலும் அவர் மகிழ்ச்சி அடையணும், அவர் சந்தோஷமா இருக்கணும், அப்படி செய்யணும். அல்லேலூயா. அதனாலதான் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு, ஆனால் உற்சாக மனதோடு கர்த்தருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் பிரியப்படுகிற காரியத்தை நான் எப்படியும் நிறைவேற்றுவேன், அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். என் தேவனை நான் மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ளுவேன், என் ராஜாவை நான் மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வேன் அப்படின்னு நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க இருதய விருப்பம் எல்லாம் ஆண்டவர் தன்னாலே நிறைவேற்றுவார். எனக்கு மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அப்படி தன்னாலே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் எப்பவும் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தான், என் வாழ்க்கையில் நோக்கம் எல்லாமே கர்த்தரை பிரியப்படுத்துவது மாத்திரம் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ராஜா அவருடைய கண்கள்ல எஸ்தருக்கு தயை கிடைத்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. எஸ்தருக்கு தயை கிடைத்தது. ஆனா அவ விரும்பினது தயையே அல்ல, அவ விரும்பினது என்னது, ராஜாவு. அல்லேலூயா. நன்மையே அல்ல, அவ விரும்பினது ஐக்கியத்தை விரும்பினான். நம்மளும் நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கணும், ஆண்டவர் என் கூட எப்பவும் வாசமா இருக்கணும், நான் அவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படி தீர்மானித்தா இந்த ஐக்கியத்தினால நமக்கு ஆசீர்வாதம் வரும், இந்த ஐக்கியத்தினால நமக்கு தயவு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம எப்படி செய்யறோம்? இன்னைக்கு அநேக பேர் எப்படி செய்யறாங்க, எனக்கு ஆண்டவருடைய கண்களில் இறக்கம் கிடைக்கணும், ஆண்டவருடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும், அதைத்தான் பார்க்குறோமே ஒழிய கர்த்தரை நான் மகிழ்ச்சி ஆக்குறேனா, அவர்ல நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேனா, என் சந்தோஷம் என் மகிழ்ச்சி எல்லாம் அவர் மேல இருக்குதா? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நடந்துட்டுன்னா நாங்க குடும்பமா வந்துடுவோம் அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லை, நடந்தாலும் நடக்கட்டாலும் நான் கர்த்தர் மேல மன மகிழ்ச்சியா இருப்பேன். அதுதான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுடைய இது ரகசியம். அது பாருங்க, பலி செலுத்தின உடனே ஆண்டவர் சொல்றார், நீ ஈசாக்க பலி செலுத்தினபடினால ஈசாக்குடைய சந்ததியை எப்படி பெருக பண்ண போறேன், கடற்கரை மணல் நினைத்தனையா. ஆமென், ஸ்தோத்திரம். வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ண போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரா, அவர் மேல் என் மேல் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார்னு சொல்லப்படுது. சத்தியம் பண்ணார் ஆண்டவரை விட்ட, சத்தியம் பண்ணார். சத்தியமா நான் உன் பிள்ளைய எப்படி பண்ண போறேன். அவன் ஏன் அவனுடைய விருப்பம் ஈசாக்கா இருந்தாலும் அவனுடைய மனமகிழ்ச்சி கர்த்தரா இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் பவுல் தான் சொல்றார், நீங்கள் புசித்தாலும் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரே நோக்கம், நான் என்ன செய்தாலும் சரி, நான் கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு இந்த உலகத்துல என்ன இல்லாட்டாலும் சரி, நான் கர்த்தருடைய நாமத்து மகிமைக்காக வாழ்வேன்னு சொல்லி அவரை பிரியப்படுத்துகிற, அவரில் மகிழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு சொன்னா நம்முடைய இருதய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுப்பான். இப்ப எஸ்தர் தயவுக்காக ராஜாவுடைய ஐக்கியத்தை கேட்டார். அல்லேலூயா, ஆமென். தேவன் மேல் வைக்கும் மனமகிழ்ச்சி அது ராஜாவை மகிழ பண்ற ஒரு காரியம். கர்த்தர் மகிழ்ந்துட்டாருன்னா, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்துட்டாருன்னா நம்முடைய இருதய விருப்பம் எல்லாமே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த பிள்ளை ஓடி வந்து
அப்பா நீங்க தான் வேணும்னு கட்டி பிடிச்சா நீங்க அந்த பிள்ளை கேட்காம எல்லாத்தையும் செய்துருவீங்க. அப்படிதானா? அதே மாதிரிதான் ஆண்டவரிடத்துல நம்ம மகிழ்ச்சியா இருந்தா, ஆமென். அவ ஒண்ணுமே கேட்கல. இதுக்கு முன்னால எஸ்தர் ராணியா வருவதற்கு சில காரியங்களை செய்தாங்களாம். அப்பம் கூட அவ ஒண்ணுமே கேட்கலையே. வாசிங்க, எஸ்தர் 2:13 வாசிங்க. கவனிங்க, எப்படி அவ எஸ்தர் ராணியா மாறினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராணி பதவி இழந்துட்டா. இப்ப ராஜாவுக்கு ஒரு துணை வேணும், ஒரு மனைவி வேணும், ராணி வேணும். அதுக்காக என்ன பண்றாங்க, எல்லா நிறைய பேரை செலக்ட் பண்றாங்க. அதுல ஒருத்தர் யாரு, எஸ்தரை செலக்ட் பண்றாங்க. அப்படி செலக்ட் பண்ணி அவங்க பண்ணும்போது, ஒரு ராணி வரணும்னா அவளுக்கு என்னெல்லாமோ செய்யணும்னு சொல்லி சடங்காச்சாரம் எல்லாம் பண்றாங்க. அப்போ அது கூட சேர்ந்த எல்லாருமே வேண்டியதெல்லாம் கேட்டாங்க. வேண்டும் என்று கேட்பவர்கள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். ஆனா எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டது 2:15 வாசிங்க. அவள் வேறு ஒன்றும் கேட்கல. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்ணிலும் தயவு கிடைத்தது. அல்லேலூயா. எல்லாரும் அதாவது ராணியா வர்றதுக்கு பல சடங்குகளை பண்றாங்க. அப்ப அவன் வேற ஒண்ணுமே கேட்கலையா. மற்றவங்கெல்லாம் வேண்டியதெல்லாம் கேட்கறாங்க. வேண்டியதெல்லாம் கேட்டா கொடுப்பாங்க. சிலவங்க எப்படி கேட்டிருப்பாங்க, ராணி ராஜா முன்னால போய் ராணி நிக்கணும், எப்படி கேட்டிருப்பாங்க சொல்லுங்களேன், பெண்கள் சொல்லுங்களேன். ரொம்ப காஸ்ட்லியா ட்ரெஸ் வேணும் சிஸ்டர், கரெக்ட். அதுக்கப்புறம் ஒரு 4 பவுனுக்கு ஒரு சங்கிலி போட்டுருக்கணும். இல்ல உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். 50 ரூபா வேணும், அது வேணும், இது வேணும், நிறைய கேட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனா இவ எதையுமே கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஆனா அதனாலதான் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருமே அவளுக்குள்ள ஒரே என்ன, எனக்கு ராஜா வேணும், நான் ராணி ஆகணும். அல்லேலூயா. எனக்கு ராஜா வேணும். மற்றதெல்லாம் அவ கேட்கவே இல்லையா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் நீர் ராஜா போதும் என்று சொல்லி அவரை விருந்துக்கு அழைக்கிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய விருப்பம் என்னது, யூதர்கள் காக்கப்படணும். அதுக்காக அவ என்ன பண்றா, ராஜாவை விருந்துக்கு அழைக்கிறார். நடந்த சம்பவம் நீங்க வாசிக்க முடியும். பெரிய மகிழ்ச்சி உண்டாச்சான், நீங்க வாசிக்க முடியும். அதாவது அந்த தேசத்துல பெரிய மகிழ்ச்சி உண்டானதுன்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. எஸ்தர் புஸ்தகத்துல எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம் சொல்லி வாசிமா. 2:16. 8:16 வாசிமா. யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. காரணம் என்னன்னா, எஸ்தர் யார்தான் வேணா ராஜாவை மகிழ்ச்சியா வைக்கப்பட்டான், விருந்து பண்ண. அல்லேலூயா. அதனால யூதர்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க. ஆமான் தூக்கிலிடப்பட்டான், மொர்தெகா கனம் பெற்றான். அதனால யூதர்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கூட கர்த்தருக்கு செய்யற காரியங்களை மகிழ்ச்சியோட பண்ணலாம். கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிற மாதிரி நான் காரியங்களை செய்தா நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் திருமணம் பண்ண போறீங்க? நான் ஆராதனைக்கு வந்தா மகிழ்ச்சியோடு வருவேன். பைபிளை படிச்சா மகிழ்ச்சியோடு படிப்பேன்.
ஜெபம் பண்ணா மகிழ்ச்சியோட செய்யும். ஒரு பாரம்பரியமா இல்லை, ஒரு கடமையா இல்லை, கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதுக்காக. என் மன மகிழ்ச்சி கர்த்தர் மேல இருக்கிறது. அதனால நாம் வேதத்தை திறந்தா மகிழ்ச்சியோட வாசிப்பேன். எத்தனை பேர் அப்படி படிக்க ஆரம்பிக்க போறீங்க? இது வரைக்கும் ஆரம்பிக்கிட்டா கூட என்மையாக செய்யுங்க. ஏன்னா நீங்க வேதத்தை வாசிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறார். அவருடைய சத்தத்தை கேட்க நான் வாஞ்சியா இருக்கிறேன். இப்போ கேட்குறீங்க கர்த்தருடைய வார்த்தையை. நீங்க வீட்டில் இருக்கும்போது கேளுங்க. பைபிளை திறந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட பேசுவார். அல்லேலூயா, ஆமென். நீங்க ஜெபத்துல வாஞ்சியோடு கூட அவர்கிட்ட பேசுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் இப்படியா சொன்னார், நான் அவர்கிட்ட பேசுறதை விட, நான் அவர்கிட்ட ஆசையா பேசுறதை விட, அவர் நான் பேசுறத கேட்க ஆசையா இருக்கிறார். நான் ஒரு பிள்ளை மாதிரி ஒரு அப்பா கிட்ட பேசுறத என் பரம தகப்பன் கேட்க விருப்பமா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்றோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். கர்த்தர்ல மனமகிழ்ச்சியா இருக்கிறவங்க வெளிப்படுத்துறோம். அல்லேலூயா. அதனால ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது எப்படியா? பரலோகத்தையே சந்தோஷப்படுத்தலாம். பரலோகத்தையே சந்தோஷம். ஆத்துமா ஆதாயம் பண்றது எப்படியா? கர்த்தருக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறது. ஒரு ஆத்மாவை நான் கர்த்தருக்குள்ள நடத்தும் போது, ஆண்டவருக்குள்ள அந்த ஆத்மாவை கொண்டு வந்து பரலோகத்துக்கு நேரம் நடத்தும் போது பரலோகம் சந்தோஷப்படுது. ஏன்னா என் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இந்த உலகத்திலிருந்து அழிவுக்காக இல்லை, மீட்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாரா? சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த திட்டத்தை அறிந்து நீங்களும் நானும் செயல்படும் போது நம்முடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க, நம்ம சுற்றி ரட்சிக்கப்படாதவங்க அப்படியெல்லாம் செய்யும் போது கர்த்தர்ல நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், கர்த்தரை நான் மகிழ்ச்சியாக்குறேன்ங்கிறத நம்ம புரிய செய்கிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆத்துமாதாயம் செய்யணும். அதுதான் ஜெபிக்கிறோம். அதுக்கு தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவரை புகழுகிறோம், அவரை போற்றுகிறோம். பரலோகத்தை சந்தோஷமா வைக்கிறது தான் இந்த பூமியில என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய விருப்பம். அப்படி மாறிடும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறவனுக்கு விருப்பம் எல்லாம் எதா மாறிடும்? அவரா மாறிடும். எஸ்தருக்கு விருப்பம் எல்லாம் ராஜா, அதனாலதான் அவ மன விருப்பம் எல்லாம் நிறைவேறினது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படி வாழ்ந்தோம்னு சொன்னா மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கு அடையாளம் என்ன? எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்வது. அல்லேலூயா. படித்த ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு நாள் ஒரு பெண் குழந்தை, ஒரு 5 இல்லைன்னா 6 வயசு இருக்குமா, அது ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருந்துச்சாம். என்ன இருந்துச்சாம்? சட்டை கிட்டெல்லாம் கிழிஞ்சு போய் அழுக்கா இருந்துச்சு, தலையெல்லாம் பரட்ட மாதிரி இருந்துச்சாம். என்ன அழுதுகிட்டே இருந்துச்சாம் அந்த பாப்பா. அப்போ அந்த வழியா ஒருத்தர் போனாராம், ஒரு விலை உயர்ந்த காரில் போனாராம். போனவர் அவர் பாப்பாவை கடந்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவர் பக்கத்தில் நின்று, ஏம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பாப்பா சொல்லிச்சான், எனக்கு யாருமே கிடையாது, அம்மா அப்பா யாருமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, அதனால நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அழுதுகிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த பாப்பாவை காரில் ஏற்றிட்டு போய் நேர கடைக்கு போய் நல்ல துணியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய், வீடு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்துச்சான். அந்த அரண்மனையில் எல்லா பொருட்களும் இருந்தது, துணியெல்லாம் இருக்குது. அவர் சொன்னாராம், இது எல்லாம் உனக்கு தாம்மா, நீ எல்லாத்தையும் என்ன பண்ண எடுத்துக்க அப்படின்னு சொன்னா, அந்த பாப்பா என்ன முடிச்சான்? அழுதுகிட்டே இருக்குது. ரோட்டில் நின்னாலும் அழுது, இன்னொன்று தான் அழுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், ஒன்றும் பயப்படாதம்மா, இதெல்லாம் உனக்கு தான், உனக்காக தான் எல்லாமே இருக்குது, நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அழுதுகிட்டே இருந்துச்சான். அப்புறமா சொல்றாராம், 3 தடவை சொல்லும் போதெல்லாம் அதை அழுதுகிட்டே இருக்கிறான். அப்புறம் சொன்ன 3வது தடவை சொன்ன உடனே அது ஓடி வந்து அந்த பெரியவரை கட்டி பிடிச்சி சொல்லிச்சான், எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னுச்சான். ஆமே, என் ஆசை எல்லாம் நீங்க தான், நீங்க தான். எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், எல்லாத்தையும் நீங்க வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்களே, எனக்கு வேண்டியது நீங்க தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கட்டும். ஒன்றும் இல்லாமல் இருந்த ஆண்டவரே, பாவத்துக்குள்ள இருந்த ஆண்டவரே, சாபத்துக்குள்ள இருந்த ஆண்டவரே, வியாதியில இருந்த ஆண்டவரே, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்த ஆண்டவரே,
யாரும் என்னை எட்டி கூட பார்க்கல ஆண்டவரே. என்னை தேடி வந்தீங்களே, என் பாவத்தை மன்னிச்சிங்களே, வெதுக்கப்பட்ட இடத்துல, கனகுழிஞ்ச இடத்துல என்னை தனைகுலையும் நிம்மர பண்ணுனீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க தந்தீங்களே, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை ஆண்டவரே. என் மன மகிழ்ச்சி நீங்க தான். அல்லேலூயா. இந்த நிலைமைக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நிலைமைக்கு வரும்போது நம்முடைய எண்ணம் எப்படி மாறிடும்னா, எப்படி என் தேவனை நான் மகிழ்ச்சியா வைக்கிறேன், எது அவருக்கு பிரியமோ அது மாத்திரம் நான் செய்வேன், எது அவருக்கு வேண்டாமோ அதெல்லாம் நான் விட்டுருவேன். ஆமென். எது அவருக்கு அவருடைய சித்தமோ அதை நான் செய்வேன். அல்லேலூயா. அதனாலதான் ஊழியம் செய்கிறோம், அதனாலதான் கர்த்தரை ஆராதிக்கிறோம், அதனாலதான் கர்த்தருக்காக கொடுக்கிறோம். அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டுன்னு சொன்னா, இந்த உலகத்துல நிறைவான மனிதன், உண்மையான ஹெடோனிசம், உண்மையான சந்தோஷத்தை பெற்றவங்க, உண்மையா இன்பமா இருக்கிறவங்க நீங்களும் நானுமா தான் இருப்போம். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாங்க.